ரோட் சைடு மஷ்ரூம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு பெரிய கேபேஜில் பாதியும் 1/2 கப் அளவுக்கு மஷ்ரூமையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே மைதா 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் அண்ட் தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வெறுமனே சாப்பிட்டவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அண்ட் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துட்டு கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேலே கொஞ்சம் கார்ன் சிப்ஸ், வெங்காயம், கொத்தமல்லி, லெமன் ஜூஸ்லாம் சேர்த்துருக்கேன். அந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. பாய்.